மீனா வந்து முத்துக்கிட்ட சொல்றாங்க. "ஏங்க நம்ம வீட்ல அந்த மலேசியாக்காரங்க வந்ததுனால நம்ம வந்து தடபுடலா விருந்தெல்லாம் பண்ணோமே! அந்த விருந்து சாப்பாடு அவங்களுக்கு குடுத்துருக்கோம்ல. அதே மாதிரியும் அந்த செருப்பு தைக்கிற தாத்தா, பாட்டி இருக்காங்கல்ல, அவங்களும் சாப்பிடாம இருப்பாங்கல்ல. அவங்களும் வயசானவங்க தானே. அவங்களுக்கு போய் இந்த சாப்பாட நம்ம குடுக்கலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இதுக்கு எதுக்கு மீனா என்கிட்ட கேட்குற? வா மீனா நம்ம போலாம். இப்பவே சாப்பாடுலாம் எடுத்து வை" அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாங்க. உடனே மீனாவும் அந்த சாப்பாடுலாம் எடுத்து வச்சுட்டு அவங்க இருக்கிற இடத்துக்கு போயிடுறாங்க. அங்க போயிட்டு, "என்னப்பா ரொம்ப நாளா ஆளே காணோம். எப்படி இருக்கீங்க?" அப்படி சொல்லி, "நாங்க நல்லா இருக்கோம்மா" அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. உடனே நாங்க உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வந்திருக்கோம். நீங்க சாப்பிடுங்க. எங்க வீட்ல ஒருத்தவங்க மலேசியாலேருந்து வந்தாங்க. உங்களுக்கு விருந்து வச்சோம். அப்போ உங்க ஞாபகம் வந்துச்சு. அதனால தான் உங்களுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்தோம் அப்டி சொல்றாங்க. என்ன உங்கள மாரி என்ன பிள்ளைங்க கிடைக்கிறதுக்கு அவங்க அம்மா, அப்பா ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கணும் அப்டின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில என் பிள்ளையும் எனக்கும் பிள்ளைகள் இருந்துச்சுன்னா நாங்க இப்டி கஷ்டப்பட தேவையில்ல அப்டி சொல்றாங்க. அதுக்கு என்ன எங்கள வந்து உங்க பிள்ளைகளாவே நெனச்சுக்கோங்க அப்டின்னு சொல்லிட்டு முத்துவும், மீனாவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நெனச்சு நீங்க வருத்தப்படாதீங்க அப்டின்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் சாப்பாடு வைக்கிறாங்க. அவங்களும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த பாட்டியும், தாத்தாவும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப அந்த ஃபோனு பக்கத்துல இருக்கு. அத பார்த்துட்டு மூத்த வந்துட்டு இந்த ஃபோன பார்த்துட்டு, "இந்த ஃபோனு எப்படி உங்ககிட்ட வந்துச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி, தாத்தாட்டையும் கேட்குறாங்க. உடனேவும் அன்னைக்கு ஒரு பொண்ணு செருப்பு பிஞ்சுச்சுன்னு சொல்லி தைக்க வந்துச்சுப்பா. அந்த பொண்ணு தான் இந்த ஃபோன தெரியாம மறந்து கீழ போட்டு போயிருச்சு. எடுத்து குடுக்கலாம்னு நெனச்சா, வேகமா ஆட்டோல ஏறி போயிருச்சு அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி, தாத்தா சொல்றாங்க. "அப்படியா? யார் அந்த பொண்ணு? இது என் ஃபோன் ஆச்சே! இந்த ஃபோன வந்து தான் நாங்க ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருக்கோம். காணாம போயிடுச்சுன்னு" அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஃபோன்ல முத்து பார்க்குறாங்க. முத்து பார்த்தா அந்த ஃபோன்ல வித்யாவோட ஃபோட்டோலாம் இருக்கு. அத பார்த்துட்டு முத்துக்கு சந்தேகம். "என்ன வித்யா ஃபோட்டோலாம் இதுல இருக்கே!" அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா முத்துவோட ஃபோன வாங்கி வித்யா தான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க இருந்தாங்க. அதுல ஃபோட்டோஸ்லாம் எடுத்து வச்சிருக்காங்க. அந்த ஃபோட்டோலாம் இருக்கிறத பார்த்தோனேயும், "எப்படி ரோஹிணி ஃப்ரெண்ட் கையில வந்து என் ஃபோன் எப்படி போச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு முத்து யோசித்துக்கிட்டு இருக்காங்க. யோசிச்சுட்டு, "எல்லாம் அந்த பார்லரம்மா வேலையா தான் இருக்கும். இப்பதான் மீனா தெரியுது. அந்த பார்லர்மா தான் எப்படியாவது சித்திக்கிட்ட இந்த ஃபோன குடுத்துருக்கோம். அதோட ஆதாரத்தலாம் எடுத்துட்டு அந்த ஃபோன குடுத்துருப்பாங்க." அப்படின்னு சொல்லிட்டு மூத்து வந்து மீனா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "என்னங்க சொல்றீங்க?" அப்படின்னு சொன்னோனே, "ஆமா மீனா, இதெல்லாம் அந்த பார்லர் அம்மா தான் இந்த வேலையெல்லாம் பண்ணியிருக்கு. இதெல்லாம் பத்தி அதுட்ட கேட்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு மூத்து வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க.